தமிழ்நாட்டில் 2 நாட்களில் 10 படுகொலைகள் அரங்கேறியுள்ளதால் மக்கள் அச்சத்தோடு வாழும் சூழல். மதுபோதை, கஞ்சா, மாமூல் மற்றும் சொந்த பகை விவகாரத்தில் நிகழ்ந்த கொலை சம்பவங்களால் பரபரப்பு. தமிழ்நாட்டில் கடந்த 11 நாட்களில் 38 கொலை சம்பவங்கள். மதுபோதை, முன்விரோதம், சொந்த பகை, சொத்து தகராறு காரணமாக அரங்கேறிய கொலை சம்பவங்கள். விடுமுறைக்காக சொந்த ஊர் வந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் குத்தி கொலை. மது அருந்துவதில் ஏற்பட்ட மோதலால் நடந்த பயங்கரம். சென்னை திருவொற்றியூரில் ரவுடி கடத்தி கொலை. மாமூல் கேட்டு மிரட்டியதால் ஆட்டோ ஓட்டுநர் வெறி செயல். நாகை அருகே கோவில் திருவிழாவில் நடனமாடுவதில் தகராறு. 2 தரப்பு இளைஞர்கள் மோதிக்கொண்டதில் ஒருவர் கொலை. காரைக்குடி அருகே மது போதை தகராறில் பெண்ணை கொலை செய்துவிட்டு இளைஞர் தப்பியோட்டம். மது அரக்கனால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகும் அவலம். சிவகங்கையில் அடகு கடை சுவரில் துளையிட்டு 300 சவரன் நகைகள் கொள்ளை போன வழக்கு. இரவு பணியில் அலட்சியமாக இருந்த SSI மற்றும் காவலரை ஆயுதப்படைக்கு மாற்றி போலீசார் ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததை ஒப்புக்கொண்ட விடியா அரசு. நாகை அரசு தலைமை மருத்துவமனையை இடமாற்றம் செய்ததற்கு எதிர்ப்பு. 1000க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. விழுப்புரம் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் ஆலோசனை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை எதிர்கொள்வது குறித்து ஆலோசித்தார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் விஷவாயு தாக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உயிரிழப்பு. கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து வெளியான விஷவாயு வீட்டின் கழிவறை வழியாக பரவி உயிரிழந்ததாக தகவல். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சுத்திகரிப்பு நிலையம் வந்ததுக்கப்புறம் இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கிறவங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான பராமரிப்பு இல்லாதனால துர்நாற்றம் வீசுறது சிம்டம்ஸ் இருந்தது. இதை பல முறை பார்த்தீங்கன்னா அதிகாரிகள்கிட்ட முறையிட்டு சொல்லியும் கூட வழக்கமாக நடக்கக்கூடிய சுத்திகரிப்பு பணியில் ஏற்பட்ட தொய்வு தான் இன்னைக்கு விஷவாயு அதிகமாகி இந்த விஷவாயு தாக்கி இந்த பகுதியை சேர்ந்த ஒரு 3 பேர் இறந்துருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் இதனால் பாதிக்கப்பட்டு கவலைக்கிடமாக இருக்கிறாங்க, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. வீடுகளில் விஷவாயு பரவி 3 பெண்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு புதுச்சேரி அரசின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. பொதுப்பணித்துறை உதவி பொறியாளரை பணியிடை நீக்கம் செய்தது கண்துடைப்பு நாடகம் என விமர்சனம். புதுச்சேரியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து வெளியான விஷவாயு குடியிருப்பு பகுதிகளில் பரவியதால் பரபரப்பு. ரெட்டியார்பாளையம் முழுவதும் விஷவாயு பரவியதால் உடனடியாக மக்கள் வெளியேற அறிவுறுத்தல். இன்னும் இதே போல் ஒரு வாட்டி நம்ம இந்த தொகுதியிலையும் சரி, பொதுவாக புதுச்சேரியிலையும் சரி, எங்கேயுமே நடக்கக்கூடாது. 3 வருஷமாக நம்ம எம்எல்ஏ இருக்கோம். இதை பற்றி நிறையா மீட்டிங் போட்டிருக்கோம், எல்லாமே இருக்கோம். அது ஸ்லோவாக தான் நடந்திருக்கு. இவ்வளோ உடனே பண்ணியிருந்தால் இந்த உயிர் அசம்பாவிதம் நடந்திருக்காது. மெயினாக ஒரு தப்பு நடக்குது என்னென்னா, ஐஜி ஹாஸ்பிட்டலில் இருந்து கழிவு நேராக கலக்க விட்டுட்டாங்க. அதில் தான் இவ்வளோ இஷ்யூ. அங்கே இருக்கிற கழிவில் ரொம்ப அது நேராக விட்டதுலேருந்து தான் இந்த ஏரியாலாம் இஷ்யூ ஆயிருக்கு. உளுந்தூர்பேட்டை அருகே கிரகப்பிரவேச நிகழ்ச்சிக்கு வந்தவர்களிடம் பணம் கேட்டு தாக்குதல். உருட்டுக்கட்டைகளால் தாக்கும் வீடியோவால் மக்கள் அதிர்ச்சி. தென்காசி மாவட்ட திமுகவில் உச்சக்கட்ட கோஷ்டி பூசல். திமுக நகர்மன்ற தலைவர் ஏற்கனவே திறந்து வைத்த எரிவாயு தகன மேடையை மீண்டும் திறந்து வைத்த சொந்த கட்சி கவுன்சிலர்கள்.
திமுக ஆட்சிக்கு எதிராக 2026 தேர்தலில் தமிழக விவசாயிகள் ஒன்றிணைவார்கள். மோடிக்கு எதிராக விவசாயிகள் வாக்களித்த நிலைமை திமுகவுக்கு ஏற்படும் என PR பாண்டியன் உறுதி. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் அடுத்த 7 நாட்களுக்கு மழை வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். வரும் 17ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடனும் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விடியா அரசு நீர் மேலாண்மையில் கோட்டை விட்டதால் மேட்டூர் அணை வறண்டு குளம் போல் காட்சி. காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் 3.5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி பாதிப்பு. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள். விடியா திமுக அரசு குடிநீரை கூட முறையாக வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு அருகே பழுதாகி நடுவழியில் நின்ற ஓட்டை உடைசல் அரசு பேருந்து. பழுதான தகர டப்பா பேருந்தை வீடியோ எடுத்த பத்திரிகையாளர்களிடம் வாக்குவாதம் செய்து அடையாள அட்டையை பிடுங்கிக் கொண்டதால் பரபரப்பு. திண்டுக்கல்லில் கடைக்குள் புகுந்து அரசு பேருந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் ஓட்டுநர் சஸ்பெண்ட். அரசு பேருந்தில் பிரேக், ஸ்டேரிங் செயலிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் ஓட்டுநரை பலிகட ஆக்குவது நியாயமா என மக்கள் கேள்வி. சென்னை வேளச்சேரி பகுதியில் கடைகளில் கைவரிசை காட்டிய இளைஞர் கைது. பெருங்குடி ரயில் நிலைய மேற்கூரையில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த போது சிக்கினார். எப்போ இதெல்லாம் படிப்பியா? பார்த்து இரு. உளுந்தூர்பேட்டை அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவரன் நகைகள் கொள்ளை. திறமையற்ற ஆட்சியில் காவல்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் சாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு கஸ்பாப்பேட்டை அருகே ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் வீட்டில் 14 சவரன் நகைகள் கொள்ளை. விடிய ஆட்சியில் ஓய்வு பெற்ற காவலர் வீட்டிலேயே கொள்ளை சம்பவம் அரங்கேறியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. திருப்பூர் மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா விற்பனை அமோகம். அதிகாரிகள் ஆய்வு செய்கிறார்களா அல்லது ஆய்வு செய்வதாக நாடகமாடுகிறார்களா என மக்கள் கேள்வி. காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் இரவு நேரங்களில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டு. விடிய ஆட்சியில் மின்சாரம் எப்போது வரும், எப்போது போகும் என்று தெரியாமல் தூக்கத்தை தொலைத்து பரிதவிக்கும் மக்கள். காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனை மேல்நிலை தொட்டியில் இருந்து அருவியாய் கொட்டிய தண்ணீர். சுகாதாரத்துறையின் அலட்சியத்தால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகும் அவலம். திருக்கோவிலூர் பேருந்து நிலையத்தில் தெருநாய் கடித்ததில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். திருக்கோவிலூர் நகராட்சியில் தெருநாய்கள் சர்வசாதாரணமாக சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் அருகே நோய் தாக்குதலால் மரவள்ளி கிழங்கு பயிர்களை அழிக்கும் விவசாயி. வேளாண் துறை அதிகாரிகள் ஆலோசனை வழங்காமல் அலட்சியம் காட்டியதாக புகார். பக்ரீத் பண்டிகையை ஒட்டி களை கட்டிய ஆட்டு சந்தைகள். ஒரே நாளில் 7 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. திருச்சி விமான நிலையத்தில் 1100 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய முனையம் செயல்பட துவங்கியது. சென்னையில் இருந்து புதிய முனையத்திற்கு முதல் முறையாக வந்த இண்டிகோ விமானத்திற்கு தண்ணீர் பீச்சி அடித்து வாட்டர் சல்யூட்.
ஆயுத பூஜை விஜயதசமியை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்ல ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடக்கம். அக்டோபர் 9ஆம் தேதி பயணிக்க இன்று முதல் முன்பதிவு செய்யலாம் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. வைகாசி மாத பூச நட்சத்திரத்தையொட்டி வடலூரில் ஜோதி தரிசனம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஜோதியை தரிசித்து வழிபாடு. நத்தம் அருகே கருப்பசாமி, வேட்டை வீரன் கோவில்களில் புரவியெடுப்பு திருவிழா. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்பு. நீட் தேர்வு முடிவுகளில் குளறுபடி என தொடரப்பட்ட வழக்கில் தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். நீட் தேர்வு தொடர்பான வழக்கில் கலந்தாய்வு நடத்த இடைக்கால தடை விதிக்க மறுப்பு. ஏரியில் ஆண் சடலம் கிடப்பதாக போலீசுக்கு தகவல் கொடுத்த பொதுமக்கள். இறந்துவிட்டார் என கருதி இழுத்த போது ஏம்பா என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க என கூறி கூலாக நடந்து சென்றவரால் போலீஸ் ஷாக். ரேணுகா சுவாமி என்பவர் கொலை வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷன் கைது. நடிகர் தர்ஷனுக்கு நெருக்கமான பெண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் ஆபாசமாக கருத்துக்களை பதிவிட்டதால் ரேணுகா சுவாமி கொலை என தகவல். மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சராக கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த சோமண்ணா நியமனம். தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் காவிரி நீர் பிரச்சனை இருந்து வரும் நிலையில் தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சிக்கும் மத்திய அரசு. விண்வெளியில் நுண்ணுயிர்கள் குறித்த ஆராய்ச்சியில் நாசாவுடன் இணைந்து பணியாற்றி வரும் சென்னை ஐஐடி நிறுவனம். பூமியில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும் நோயாளிகளின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் இந்த ஆய்வின் முடிவுகள் உதவும் என தகவல். உத்தரப்பிரதேச சுங்கச்சாவடியில் ஜேசிபி ஓட்டுநரிடம் நுழைவு கட்டணம் கேட்ட ஊழியர். என்கிட்டயே பணம் கேட்கிறியா என ஆவேசமடைந்து ஜேசிபி மூலம் சுங்கச்சாவடியையே தகர்த்த ஓட்டுநர். மே மாதம் 9,768 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி வசூல் கொடுத்த தமிழகத்திற்கு 5,700 கோடி மட்டும் ஒதுக்கிய மத்திய அரசு. 9,091 கோடி ரூபாய் வசூலித்த உத்தரப்பிரதேசத்திற்கு 25,069 கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழகத்திற்கு ஓரவஞ்சனை. இன்ஸ்டன்ட் தோசை, இட்லி மாவுக்கு 18% ஜிஎஸ்டி வரி வசூலிக்க ஆணை. வைரத்திற்கு 3% ஜிஎஸ்டி விதிக்கும் மத்திய அரசு அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிப்பது என மக்கள் காட்டம். சீனாவில் உற்சாகமாக நடந்த டிராகன் படகு திருவிழா. டிராகன் படகு போட்டியை கண்டு ரசித்த மக்கள்.